Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்ட்டா அண்ட் உப்பலா மொறுமொறுப்புனா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதில நான் ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். டிப் 1 பார்க்க போறோம். 1 ஸ்பூன் ரவா ஆட் பண்றேன். அப்பதான் பூரிக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் மில்க் காய்ச்சி வச்சு ஆற வச்சு நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். டிப் 2 பார்க்க போகிறோம். பூரிக்கு மாவு எப்போவுமே கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ஏன்னா சப்பாத்திக்கு நம்ம கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசைஞ்சு வச்சுக்குவோம். பட் இது பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லா பூரி உப்பி வரும். பிசைஞ்சு வச்ச மாவு நான் 20 மினிட்ஸ் மாற்றி வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவு ஒரே சைஸில் உருண்டாக்கி வச்சுக்கணும். இது டிப் 3. இது என்னென்னா நம்ம உருண்டாக்கி வைக்கிறப்போ விரிசல் இல்லாமல் நல்லா ஒரே ரவுண்டாக்கி வச்சுக்கணும். நம்ம இப்போ டிப் 4 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பெரட்டுறப்போ பூரிக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா பொங்கி உப்புன்னு வரும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காவும் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். நான் ஒரு 3 ரெடியாக்கி வைக்கிறேன். எப்போவுமே பூரிக்கு நல்லா ஆயில் சூடாகணும். அப்போ தான் பூரி போட்ட உடனே நல்லா உப்பி வரும். பூரி போட்டு அப்படியே விடக்கூடாது. நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் மேலே பொங்கி வரும். இது 5வது டிப்பு. பார்த்திங்களா, நல்லா உப்பி வந்துச்சு. விட்டோன்னா நம்ம அப்படியே வடியில் மாத்திரம் ஒரு மாதிரி கரிஞ்சு போகும். இந்த மாதிரி நம்ம ஒத்தம் கொடுத்தோன்னா கரெக்டாகிட்டு வரும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா அது நல்லா பொங்கி வரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உப்பி நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராகிட்டு உங்களுக்கு பிடிக்கும். நம்மளுக்கு சாஃப்டாக மொறுமொறுப்புனா உப்பலான பூரி நம்மளுக்கு ரெடி ஆச்சு. நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.